குரூப் 1 2024 கேட்ட ஒரு சம்ம பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இங்கேனா கொடுத்துருக்காங்க, ஒரு சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அரித்மெட்டிக் சீக்வன்ஸ், கூட்டுத்தொடர் வரிசை ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்து இங்கே 0 ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இதில் நெகட்டிவ் நம்பரும் இருக்குது, பாசிட்டிவ் நம்பரும் இருக்குது, கலந்து வருதுன்னு அர்த்தம். அப்போ நம்மளே என்ன பண்ணலாம், நடு நம்பர் வந்து நம்ம 0ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா 20லேருந்து 30க்குள்ளே பார்த்தீங்கன்னா 11 டேர்ம் வரும். லெஃப்ட் சைடு வந்து நெகட்டிவ், ரைட் சைடு பாசிட்டிவ். நடு நம்பர் வந்து நியூட்ரலாக ஒரு நம்பர் வந்து நம்மளே போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் ஆப்ஷன் ஏல வருதுன்னா கொடுத்துருங்க, 25 வந்து 0. அதை ஒரு ஹிண்ட்டாக கூட நம்ம வச்சுக்கிட்டு மற்ற ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். அந்த சீக்வன்ஸை வந்து ஆட் பண்ணால் வந்து 0ன்ட்டாங்க. அப்படின்னா அது ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர் ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ -ல் 5 இருக்குது, +ல் 5 நம்பர் இருக்குது இல்லையா. இப்போ நடுவில் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். இது இல்லாமல் வந்து சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இல்லை. அப்போ அது ரைட்டு. 25ல் வந்து 0 வந்துச்சு. இது வந்து இது வந்து 20வது டேர்ம், 21, 22வது டேர்ம், அந்த மாதிரி 30வது டேர்மு. அந்த டேர்மில் அந்த பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குன்றது. இது வந்து T20, T21. ஓகேவா? நம்மளே எடுத்துக்கிற சீக்வன்ஸ் தான் இது. நீங்கள் வந்து நான் வந்து டிஃப்ரென்ஸ் 1 வர மாதிரி எடுத்துருப்பேன். நீங்கள் 2 கூட எடுத்து வச்சு போடலாம். எப்படி போடும் ஒரே ஆன்சர் தான் வரும். அப்படியே எடுத்தால் நான் வருங்க 2 ஆட் பண்ண -2, -4. இந்த இடத்துல -2 வச்சா 2, 4, 6, 8 இந்த மாதிரி வரும். மைனஸில் இந்த இடத்துல 2, 4. நீங்கள் எப்படி எடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். அதனால் வந்து நம்ம எடுத்துக்கிற சீக்வன்ஸ் தான். நம்ம வந்து இந்த மாதிரி 1 வர மாதிரி எடுத்தாச்சு. நடுவில் வந்து 0. ஓகேவா? அப்போ T25 வந்து 0. நடு டேர்ம் தான் வந்து 0 வரும் இல்லையா. சரி, ஓகே. அடுத்தது வந்து இந்த மாதிரி சேம் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். T20, 10க்கு 20க்கும் 10 டிஃப்ரென்ஸ், 20க்கு 30க்கு 10 டிஃப்ரென்ஸ், 30க்கும் 40க்கும் 10 டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி சேம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலே அது வந்து கூட்டுத்தொடர் தான் வரும். இங்கே பாருங்களேன், 1 விட்டு 1 விட்டு அப்படியே போவோம். இங்கேருந்து பாருங்கள், 0லேருந்து 1 விட்டு போனால் 2, இதுலேருந்து 1 விட்டு போனால் 4, இங்கேருந்து நான் வரும் 6. இந்த மாதிரி சேம் டிஃப்ரென்ஸ் போனாலும் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் தான் வரும். இருந்தாலும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். T10 வந்து என்ன வரும்னா, இங்கே இது T20 -5னா T10 வந்து -15 இருக்கும். அப்படின்னா இங்கே குறைச்சிக்கிட்டே போனால் தெரிஞ்சிடும். 20 இங்கே இது இருக்கா, 19, 18 அப்படியே போனீங்கன்னா ஒன்று ஒன்றா குறைஞ்சினே வரும் இல்லையா. கடைசி தான் வரும் -15 வரும் T10க்கு. T20 அங்கே இருக்குது, T20 -5 இதோ இருக்கு இல்லையா, -5 போட்டாச்சு. -15, -5, அப்புறம் என்ன இது T30, T20 போட்டு T30 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, 5 போட்டாச்சு. இதோட அப்படியே ஆட் பண்ண வரும் 40 + 15 இருக்கும். ஓகேவா? இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நேது +10 தான் வித்தியாசம் இருக்கும். இது நேது அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் தான். சேம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட்டுத்தொடர் தான். இந்த மாதிரி அதான் சொல்ல நான், ஒரே டிஃப்ரென்ஸில் போகுது இல்லையா, அந்த மாதிரி போனாலே நான் வரும். அது வந்து கூட்டுத்தொடர் தான் அமையும். சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், N1 + N2 வந்து 50 எனில் அந்த டேர்மையும் ஆட் பண்ணால் 0 வரும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எது சீக்வன்ஸ் பார்க்குறோம். இந்த சீக்வன்ஸில் பாருங்கள், எது ஆட் பண்ணால் 50 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 50. அந்த டேர்ம் வந்து ஆட் பண்ண வரும் -5 + 5 0. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 21 + 29 50. இந்த டேர்ம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0. அதே மாதிரி 22 + 28 ஆட் பண்ணால் 50. இந்த டேர்ம் ஆட் பண்ணால் 0. அதே மாதிரி இதுவும் 0 தான் வரும். அதாவது 23, 27 0 தான் வரும். 24ம் 26 0 தான் வரும். ஓகேவா? அதுதான் வந்து எனக்கு கீழே எழுதியிருப்பேன். அந்த டேர்ம் ஆட் பண்ண எது இந்த டேர்மில் 50 வருதோ அது மாதிரி டேர்மில் இருக்க வேல்யூ ஆட் பண்ணால் வரும் 0 தான் வரும். சரி, அடுத்தது இப்போ எல்லாமே கரெக்டாக. இப்போ இந்த ஆப்ஷன் தான் தப்பாக இருக்கும். D வந்து பாசிட்டிவ்னா A வந்து பாசிட்டிவ்ன்றாங்க. இந்த சீக்வன்ஸில் பாருங்கன்னா இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா வரும் வித்தியாசம்னா வருது. வித்தியாசம் வந்து +1 ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, அது கூட +1 +1 +1 +1 அதுக்கு +1 தான் ஆட் பண்ணுவோம். இந்த டேர்மில் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா இது -5 இருக்குது. A வந்து மிகைன்னு கொடுத்துறாங்க, பாசிட்டிவ் நம்பர்னு. ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குன்றாங்க. தப்பு. A வந்து நெகட்டிவ் தான். இது வந்து நான் இங்கே வந்து டேர்ம் 20லேருந்து ஆரம்பிக்குது. டேர்ம் 1ல் என்ன இருக்குன்னா -25 தான் இருக்கும். நம்ம டேர்ம் 20ல் பார்த்தாலும் நான் இருக்கும் -5 இருக்குது. இப்படி பார்த்தாலும் A வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால் இதுதான் வந்து தப்பு. A வந்து நெகட்டிவ். அப்போ ஆப்ஷன் D தான் வந்து கரெக்ட். அது எது தவறுன்னு கேட்குறாங்க இல்லையா, இதுதான் வந்து தவறானது.